ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான வீடியோல வியாபார் மித்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வியாபார் மித்ரா அப்படிங்கிற லோனை பொறுத்தவரையிலும் இந்தியாவில் ஒரு பாப்புலரா இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் நிறுவனம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சேம் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் அந்த ஃபினான்ஸ் நிறுவனத்தோட அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்க போறோம். அந்த விதத்தில் இவங்க இந்த ஆப்ஷன்ல கொடுக்கக்கூடிய லோன் பத்தின டீடைல்ஸ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருந்தா அப்ளை பண்ணலாம், தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதை பத்தின டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத இன்ஸ்டன்டா பார்த்துடலாம். தென் அடுத்து இந்த லோனை யாரு கொடுக்குறாங்க அப்படிங்கிற முக்கியமான டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே அடுத்தடுத்து பார்க்கலாம். பட் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க ஏதாவது லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான நிறுவனமா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல இருக்கக்கூடிய அனைத்து இன்ஃபர்மேஷனுமே ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே கேஸ், அந்த விதத்தில் இந்த வியாபார் மித்ரா அப்படிங்கிற லோனை பொறுத்தவரைக்கும் முத்தூட் ஃபின்கார்ப் தான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நாம இருக்கோம். இந்த இடத்துல ஸ்டார்டிங் 25,000 இருந்து அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் மினிமலான டாக்குமெண்டேஷன்ல குயிக்காவே டிஸ்பர்சல் பண்றதாவும் போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கும் மல்டிபிள் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கறதாவுமே போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமா இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே காம்படிட்டிவா இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் இடையில நீங்க லோனா ஃபோர்க்ளோசர் பண்றீங்க அப்படின்னா அப்போ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாம ஃபோர்க்ளோசர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் இந்த லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அப் டு 3% அப்படிங்கிறது லோன் அமௌண்ட்ல இருக்கும், பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ ரீபேமெண்ட் பண்றத பொறுத்தவரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்டாவும் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா வீக்லி இன்ஸ்டால்மெண்ட்டும் சூஸ் பண்ணி நீங்க ஒவ்வொரு வாரமும் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இந்த லோனுக்கு அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 வயசுல இருந்து அதிகபட்சமா 65 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த லோனுக்கு எந்த மாதிரியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் 24% per annum இருந்து அதிகபட்சமா 28% per annum அப்படிங்கிறது கால்குலேட் பண்றதா போட்டிருக்காங்க. இந்த இடத்துல நாம ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, இது ஒரு பிசினஸ் லோன் கேட்டகரியில கொடுக்கறதுனால செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இன் கேஸ் சாலரிடு பர்சனா இருந்து சேம் முத்தூட் ஃபின்கார்ப்ல ஒரு பர்சனல் லோன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து போத் சாலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருமே பந்தன் பிளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல லோன் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஸ்டார்டிங் 1 lakh இருந்து அதிகபட்சமா 10 lakh வரையிலான லோன் அமௌண்ட் 6 to 24 months ரீபேமெண்ட் டென்யூர்ல லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ஒரு பர்சனல் லோன் மாதிரியான கேட்டகரி அப்படிங்கிறதுனால மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டா கொடுக்குறாங்க. பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த லோன் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் லோன் கேட்டகரியில வர ரீசன்னால டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்டாவோ அப்படி இல்லைனா வீக்லி இன்ஸ்டால்மெண்ட்டாவோ தான் லோன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து இந்த லோனுக்கான பெனால்டி சார்ஜஸ் பொறுத்தவரைக்கும் 18% per annum அப்படிங்கிறது ஓவர் டியூ அமௌண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா கேட்கறதா போட்டிருக்காங்க. தென் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கவும் அட்ரஸ் ப்ரூஃப்காக நீங்க ஓட்டர் ஐடி அப்படிங்கிறத சப்மிட் பண்ணிக்கலாம், ஐடி ப்ரூஃப்காக பேன் கார்டு அப்படிங்கிறத சப்மிட் பண்ணிக்கலாம், ஏஜ் ப்ரூஃப்காகவும் பேன் கார்டு அப்படிங்கிறதையே சப்மிட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக நீங்க யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் பண்ணதுக்கான அந்த பேமெண்ட் ஸ்லிப்பையோ இல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையோ சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் பிசினஸை நீங்க எவ்வளவு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகவும் நீங்க பேன் கார்டு டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம், இல்ல யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். எப்பவும் போலவே உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையும் கூட கொடுத்துக்க முடியும். தென் லாஸ்டா சிக்னேச்சர் ப்ரூஃப் அப்படிங்கிறதும் கேட்கறாங்க. அதுக்காகவும் உங்களுடைய பேன் கார்டு அப்படிங்கிறத சப்மிட் பண்ணாலே போதுமானதான். மொத்தத்தில் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது மூணும் லோன் அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஒருவேளை பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ஐடிஆர் ஃபைல் பண்றீங்க அப்படின்னா ஐடிஆர் கூட சப்மிட் பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதையுமே தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே பார்த்தாச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில அடிஷனலான கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்க எந்த ஒரு கொலட்ரல் அப்படிங்கிறதுமே கிடையாது. தென் அந்த ரீபேமெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறத டோர் ஸ்டெப் கலெக்ட் பண்ணிக்கிறதாவும் போட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. தென் ஈஸியாவே ஃபாஸ்டா லோனை டிஸ்பர்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பிளஸாவும் இருக்கு. இப்போ இந்த லோனுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, சேம் முத்தூட் ஃபின்கார்ப்பினுடைய ஒன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வியாபார் மித்ரா பிசினஸ் லோன் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களுடைய பேசிக்கான டீடைல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய முத்தூட் இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கான லோன் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நியரில் இருக்கக்கூடிய முத்தூட் ஃபின்கார்ப் பிரான்ச்சை டைரெக்டாக விசிட் பண்ணியும் இந்த லோனுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நெட் பேங்கிங் வழியாகவும் பண்ணிக்க முடியும், இல்லை யூபிஐ அப்ளிகேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வழியாக கூட நீங்கள் லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியாபார் மித்ரா பிசினஸ் லோன் அப்படிங்கிற இந்த லோனை பொறுத்தவரைக்கும் முத்தூட் ஃபின்கார்ப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லோன் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, அதாவது
ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷாப் ஓனர்ஸ்க்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் வந்து EDL மெத்தடில் லோன் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்டாக அப்படி இல்லைனா வீக்லி இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கடை வச்சிருக்கிறவங்க ஆல்ரெடி இந்த மாதிரியான லோன் அப்படிங்கிறத நிறையவே ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவர்கிட்ட கேட்டுட்டு தென் உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து தான் நீங்கள் லோன் எடுக்கலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன டீட்டெயில்ஸ் இருந்ததோ அதை மட்டும் தான் பார்த்துருந்தோம். ஓகே கைஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய விதமான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.